மார்னிங் டு ஆல். நமது பயிற்சி மையத்தில் குரூப் 2 குரூப் 4க்கான 100 நாள் வகுப்புகள். இந்த 100 நாள் வகுப்புக்கான டெமோ கிளாஸ் ஜூலை 7 முதல் ஜூலை 15 வரைக்கும் ஃப்ரீ டெமோ கிளாஸ் தான். நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு படிக்கலாமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கும் மற்றும் விதவை பெண்களுக்கும் பயிற்சி முற்றிலும் இலவசமாக நம்ம வழங்குகிறோம். அட்லீஸ்ட் இந்த செய்தி உங்களுக்கு பயன்படனாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படலாம். உங்களுடைய யூஜி ஃப்ரெண்டு, பிஜி ஃப்ரெண்டு, அதுக்கு அடுத்தது உங்கள் கூட தற்போது இல்லத்தரசிகள் வீட்டிலேருந்தே படிப்பாங்க, ஸோ அவங்களுக்கு பயன்படலாம். அத்தனை பேருக்கும் இதை ஒரு முறை ஷேர் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்தது மாத கட்டணம் தான். பிற மாணவர்களுக்கு எல்லாமே மாத கட்டணம். குரூப் 4 படிக்கலாமா வேணாமா, நமக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்னு காலத்தை தள்ளிக்கிட்டே போகாதீங்க. நம்மளால் முடியும்னு நினச்சி உட்காந்து படிங்க, ஓகேங்களா? நம்ம எப்படின்னா, உண்மையிலே கோச்சிங் கிளாஸ் போகிற பல மாணவர்கள் ஃபெயிலார் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு முறைப்படி படிக்காதது தான், ஒரு திட்டமிடாத ஒரு படிப்பு. உண்மையிலே அவங்க திறமசாலிகள். ஒரு கோச்சிங் சென்டரில் அவங்க படிக்கும்போது அவங்க தான் அந்த இன்ஸ்டியூட்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுப்பாங்க. அப்படியேப்பட்ட ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு சில நேரத்தில் அந்த எக்ஸாம்லேருந்து என்ன ஆகிடுறாங்க, ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. ஸோ அதெல்லாம் போக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை எடுக்கணும். நம்ம என்ன படிக்க போகிறோமோ அதுக்கு உண்டான சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும். இப்போ பாருங்கள், குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்கும் சேம் சிலபஸ் தான். அப்போ அந்த சிலபஸில் எடுத்து அதை ஒரு தடவை நல்லா வாசிக்கணும், ஒரு தடவை படிக்கணும். ஒரு தடவை படிச்சுட்டு அந்த சிலபஸையே ஒரு முறை நம்ம டெஸ்ட் எழுதி கூட பார்க்கலாம். ஏன்னா நமக்கு எந்த புத்தகத்தில் நம்ம திருப்பினாலும் நம்ம படித்த சிலபஸ் இந்த புக்கில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே சமயத்தில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது அத்தனையுமே சிலபஸில் கிடையாது. நீங்கள் மாட்டுக்குன்னு பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, ஏற்கனவே படித்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் இருக்கிற அத்தனையுமே என்ன பண்ண தேவையில்ல, படிக்க தேவையில்ல. டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குதோ, சிலபஸில் என்ன இருக்குதோ அதை தான் படிக்கணும். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதெல்லாம் படிக்கிச்சா நமக்கு இந்த 3 மாதத்தில் 4 மாதத்தில் என்ன பண்ண முடியாது, படித்து முடிக்கவே முடியாது. அப்போ சிலபஸில் இருக்கிறத மட்டும்தான் படிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸில் இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணணும், மெட்டீரியலாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் ஒன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2020 இருந்து 2025 வரைக்கும் உள்ள அனைத்து குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப அதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது, நம்ம 20 லட்சம் பேர் படிக்கிறாங்க, 10 லட்சம் பேர் படிக்கிறாங்க. ஆனால் நமக்கு அரசாங்கத்தில் எவ்வளோ வேலை இருக்குது, ஒரு 5000 போஸ்டிங் தான் இருக்குது. இப்போ இந்த 5000த்தில் நான் ஒரு ஆளாக வரணுன்னா ஃபஸ்ட்டு நீ பிளான் பண்ணணும். நீங்கள் படிக்கிற விதத்தை பிளான் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் அத்தனை மணி நேரம் படிக்கிறான், இவன் எத்தனை மணி நேரம் படிக்கிறான் அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேரிசனே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டு, நம்ம உடல் ஒத்துழைப்பு எப்படி இருக்குது, நமக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குது, அதுக்கு அடுத்தது எந்தெந்த பாடத்தை எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படின்ற பிளானிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிளான் பண்ணி செய்யுங்க. அதுக்கு அடுத்தது, நீங்கள் எவ்வளோ தூரம் படித்தாலும் சரி, வீக்லி 2 டெஸ்ட் எழுதுங்க. அட்லீஸ்ட் டெய்லியும் கூட ஒரு ஸ்லிப் டெஸ்ட் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. மோஸ்ட்லி இந்த யூடியூப் கிளாஸ் எல்லாம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா உங்களை யூடியூப்பில் பார்க்க வைக்கிறதுக்காக பல மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ விளம்பரம் வரும். ஸோ அதை தவிர்த்துட்டு டெக்ஸ்ட் புக்கை நல்லா படிங்க, சிலபஸ் படிங்க. 6th ஒன்று பாருங்கள், டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு தான், அது நீங்கள் எக்ஸாம் ஆளாக இருந்தாலும் சரி, படிக்க இருந்தாலும் சரி, நம்மளால் என்ன பண்ணுவான், நாள் முழுவதும் படிச்சுட்டே இருப்பான், என்ன படிச்சுனே இருக்காது, மனசில் ஒன்றும் பதியாது. அப்போ குறிப்பிட்ட காலம் நேரம் படிங்க, பிரேக் விடுங்க. இல்லை சப்ஜெக்ட் போர் அடிக்குதா, இடைவெளி விட்டு சப்ஜெக்டை மாற்றுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி படிப்போம், புதுசாக படிக்கும்போது அது ட்ரையாக இருக்கும். அதனால் அப்போ சப்ஜெக்டை மாற்றணும். தமிழ் படிக்கலாம், மேக்ஸ் படிக்கலாம். அப்போ இடைவெளி விட்டு பிரேக் விட்டு நமக்கு எவ்வளோ நம்ம மைண்டு மூளை ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கும் ஓய்வு தேவை. அப்போ அதனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா,
பக்கத்தில் இருக்கிறவன் கிளாஸில் அதிக மார்க் எடுக்கிறான், நான் கம்மியாக எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கவே இருக்காதிங்க. பாசிட்டிவ் திங்காக இருங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ தான் படிச்சுக்கிறேன், பரவாயில்ல, நாளைக்கு இதை விட நான் அதிகமாக படிப்பேன். இத்தனை ஆண்டுகளாக நான் படிக்கலை, இப்போ நான் படிக்கிறேன், இந்த வேலை எனக்கு கிடைக்கும். நிச்சயமாக 90% பாசிட்டிவ் திங்க் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வேலைக்கு போகிறாங்க. நெகட்டிவில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற கடைசி கொஸ்டின் அடிக்கிற வரைக்கும் இந்த வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கணும். நம்ம அதில் 1% நம்ம மைண்டில் நமக்கு கிடைக்காதுன்னு தோணிச்சுன்னா கூட அந்த வேலை நமக்கு கிடைக்காது. அதனால் சரியோ தவறோ ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக பாசிட்டிவாக இருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது இந்த நம்ம ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம் பெற்றோர் இல்லாத மாணவர்கள் மற்றும் விதவை பெண்கள். அதுக்கு அடுத்தது உடல் ஊனமுற்றோராக இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம செய்கிறோம். அதாவது கல்விக்கண் திறந்த காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் வழியில் எனது சேவை என்னும் நோக்கத்தில் இந்த பயிற்சியை நான் அளிக்கிறேன். அனைத்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் அனைவருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வகுப்பை பிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள். இந்த அட்மிஷன் ஜூலை 15 வரை வைக்கலாம், அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட நம்பர் தான் நம்ம இதில் கிளாஸில் ஜாயின் பண்ண வைக்க போகிறோம். அதனால் மிக விரைவாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.